வெல்கம் டு பயாலஜி ஈஸி சேனல். உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைப் மை சேனல்ஸ். பிஜிடிஆர்பிக்கு செல் பயாலஜி வந்து சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ஓகேங்களா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தேர்வில் வெற்றி பெற தெரிவிச்சுக்கிட்டு, இந்த டிஆர்பியில் வெற்றி பெற எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ். ஹூ ப்ரொபோஸ்டு த cell theory? Okay, the first questions answers here A. Sladen and Swan is a correct answers. Which of the following is the exceptions of cell theory? இப்போ இதில் வந்து செல் தேரியில் வந்து யார் லிங்க் ஆகலை அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. ஏன்னா வந்து ஏ செல்லுலார் ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க யாருன்னா வைரஸ். அப்போ ஆன்சர்ஸ் வந்து டி, virus is a correct answers. Third question பாருங்க. The division of the plant kingdoms into prokaryotes and eukaryotes is based on the characters of dash னு கேக்குறாங்க. ஓகேங்களா? third question answers வந்து A. அப்ப A வந்து என்னது? நியூக்ளியஸ். prokaryote இருந்தாலும் eukaryote இருந்தாலும் அவங்களுக்கு நியூக்ளியஸ் வச்சு தான் என்ன பண்றாங்க? prokaryote or eukaryote. அப்ப incipient nucleus னு பாக்டீரியால பார்க்கறோம்ல, சோ அதை நோட் பண்ணி வச்சுங்க. Third answers வந்து A, important questions. The next question. The cell organelles are found in dash. The cell organelles are found in dash. ஓகேங்களா? Fifth one answers வந்து பார்த்தீங்கன்னா D, eukaryote cells தான் cell organelles வந்து கிளியரா இருக்கும். ஸோ செல் ஆர்கனல்ஸ்னா மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட் அதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அது பார்த்து என்னது ஆன்சர்ஸ் வந்து ஃபிஃப்த் ஒன் ஆன்சர்ஸ் வந்து யூகரியோட் செல்ஸ் தான் கிளியரா இருக்குங்கிற நோட் பண்ணி வச்சுங்க. சிக்ஸ்த் ஒன் பாருங்க. Which one is not true for ribosomes? சிக்ஸ்த் ஒன் ஆன்சர்ஸ் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, எது நாட் அ ட்ரூ ரைபோசோம்ஸ்னா சிக்ஸ்த் ஒன் ஆன்சர்ஸ் வந்து டி, நோ ரோல் இன் புரோட்டீன் சிந்தசிஸ். ஓகே. த engulfing fluid into a cell is called dash. The 50 answer is a C, pinocytosis. fluid வந்தா pinocytosis. பாகோசைட்டோசிஸ்ங்கிறது அதாவது சாலிட் சப்ஸ்டன்ஸ். ஓகேங்களா? அதை நோட் பண்ணி வச்சுங்க, கன்ஃபியூஷன் ஆயிரும். ஓகே, இப்போ 50 ஆன்சர்ஸ் ஏ சி. Which of the following ion are required for binding of ribosomal subunit? Very very important questions. 45 answers here B, Mg2+. Okay. The next questions. Dark reactions occurs in the dash. Very important questions. 46 answer is here D, stroma. ஸ்ட்ரோமாவில் தான் டார்க் ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்கும். ஓகேங்களா? இப்போ கிரானம் அண்ட் தைலகாய்ட்ஸ் அதில் வந்து என்ன நடக்கும்? டோட்டலாகவே லைட் ரியாக்ஷன் நடக்குதுங்க. ஓகேங்களா? The main function of the chloroplast is dash. 47 answer is here A, photosynthesis. Next பாருங்க. Dash is the fluid present inside the chloroplast. 48 answer is here A, stroma. Okay. Next questions பாருங்க. Thylakoids are constituent of dash. 49 answer is here A, chloroplast. Next பாருங்க. Chitinous cell wall is present in the dash. Very very important questions. Chitinous cell wall is a present in dash. 38 answer is here D, fungi. 39 nucleus is stained by using dash. Very important questions. nucleus என்ன ஸ்டெயின் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆன்சர் இஸ் here 39 answers here A, methylene blue. Okay, 39 answers here A. Okay. 40 lignin cell wall is stained using dash. Okay, the 40 answers here A, safranins. ஓகேங்களா? லிக்னின்ஸ் லிப்பிட்ஸ் வந்து ஷுட்டன் பிளாக்பாங்க. இதில் 40 ஆன்சர் வந்து என்னது? ஏ, சாஃப்ரனின் செல்வால் தான். லிக்னிங்கிறது செல்வால் தான். கொஸ்டின்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. ஓகேங்களா? In mitochondria,
cristae involve the dash. 41 answer is here B. Very very important. Electron transport system. இதில் தான் எலக்ட்ரான் வந்து ஃபார்ம் ஆக போகுது. கிறிஸ்டே வந்து மைட்டோகாண்ட்ரியாவில் இன்னர் மெம்பரன்ஸ் அவுட்டர் மெம்பரன்ஸ்லாம் இருக்குது. கிறிஸ்டே மட்டும்தான் அதில் இன்வால்வ் ஆகுது. எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். 41 ஆன்சர் இஸ் here B. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க 42. Which of the following stain is used for visualized mitochondria? Very very important. 42 answers here C. Janus green. Okay, 42 answers here Janus green. Okay, இதை நோட் பண்ணி வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 43 answers here, 42 answers here C. Chromosomes having centromere in its middle is called dash. 46 answers here C. Metacentric. Next, the terminal part of the chromosome is dash. 27 answers here A. Telomere. In eukaryotic flagella, the arrangement of microtubules is dash. Answer is here B. 9 plus 2. The adjacent tubulate of flagella are joined by the proteins called dash. 29 answer is here C. Neoxin. 29 answer is here C. 30. The prokaryotic flagella is driven by dash. B. ATP. Tubulin proteins occurs in dash. Answer is here B. Microtubules. Which of the following is not a component of a nucleus? 33 answer is here C. Cytoplasm. மீது எல்லாமே இருக்கு. 34. L-shaped chromosomes are called dash. 34 answer is here D. 35. The bead-like accumulations of chromatin's materials is called dash. 35 answer is here B. Chromomere. The next questions. Autosomes is dash. Answers here C. Chromosomes then other than the sex chromosomes, that is autosomes. Okay. The cell organelles are found in the dash. Answer is here D. Eukaryotic cells. Which one is not true for ribosomes? Sixth answer is here D. No role in protein synthesis. Who proposed the fluid mosaic model of plasma membranes? Seventh answer is here C. Singer and Nicholson. What is a tonoplast? Answer is here C. Membranous boundary of the vacuole of plant cells. Eighth answer is here C. Next questions. According to the fluid mosaics models, plasma membranes is composed of dash. Very very important questions. Answer is here C. Phospholipids and integral proteins. Ninth, there is a mosaic model. Plasma membranes is composed by dash. Phospholipids and integral proteins. Very very important. Answer is here C. Peroxisomes are dash. Answer is here A. Microbodies. The next questions. Semi-autonomous cells organelles is a dash. Automatically அதான் autonomous self ரெண்டா break ஆகிறது. 11th A. Mitochondrion. Colorless plastids are known as. 12th one C. Leucoplast. இது வந்து ரூட்டில் இருக்கும். குரோமோபிளாஸ்ட்டுங்கிறது கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்களா ஃப்ளார்ஸில், அது ஓகேங்களா. ஃப்ரூட்டெல்லாம் கலராக இருக்கிறது காரணம் குரோமோபிளாஸ்ட்டு. லீவ்ஸ் க்ரீனாக இருக்கிறது காரணம் குளோரோபிளாஸ்ட். அப்போ
கலர்லெஸ்ஸாக இருக்கிறது காரணம் சி leucoplast. The ribosomes are the site of dash. C. Protein synthesis. Which is the largest cells organelle present in the plant cells? Answer is here A. Nucleus. DNA is stored in dash. 15th answer is here A. Nucleus. The next பாருங்க. Which of the following is used to visualize living cells? Very important questions. 16th answer is here C. Pass contrast microscope. That's very important. And SCM means scanning electron microscope, transmissions electron microscope. B. Okay. Understand. 16th answer is here C. Pass contrast microscope. Which of the following is used to in electron microscopes? 17th answer is here D. All the above. Electron beams, magnetic field, electron gun. 17th answer is here D. Electron microscope was first introduced by answer is here C. Ernest Roscoe. 20. Identify the non-membranes or organelles from the following. The 20 answer is here A. Ribosomes. The 21. The subunit of prokaryote ribosomes are dash. Very important questions. The 21 answer is here D. 30S plus 50S. 22. Smooth endoplasmic reticulum is a site of dash. 22 also very important questions. Smooth endoplasmic reticulum, production of the lipids. Rough endoplasmic production of the protein synthesis. Here 22 answer is here B. Lipid synthesis. Assembly the two subunit 40S and 60S of the ribosome is 23 answer is here C. 80S. The last questions. The term chromosomes was introduced by the 24 answer is here D. வால்டயர். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.